ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனது ஒரே தொழில் மலையிலிருந்து கற்களை வெட்டி உடைத்து கட்டிட வேலைகளுக்காக விற்பதுதான். தினமும் காலையில் இருந்து மாலை வரை வெயிலிலும் மழையிலும் அவன் கைகளை கொண்டு சுத்தியலால் கல்லை உடைக்கும் கடுமையான வேலையை செய்து வந்தான். அவனது உடலெங்கும் காயங்களும் தழும்புகளும் நிறைந்திருந்தன. அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் ராஜுவை கல்குட்டி என்று அழைத்தனர். அவனுக்கு பெரிய கனவுகள் இல்லை என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் ராஜுவுக்கு ஒரு ரகசிய கனவு இருந்தது, இமயமலை சிகரத்தை தொடுவது. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான யோசனையாக மற்றவர்களுக்கு தோன்றியது. இமயமலையா? உன்னால் உன் கிராமத்தில் உள்ள சின்ன மலையையே சரியாக கடக்க முடியாது. அங்கே போக பணம் வேண்டும், பயிற்சி வேண்டும், அதெல்லாம் உனக்கில்லை என்று அவனது நண்பர்கள் கேலி செய்தனர். ராஜு நண்பர்களின் கேலியை பொருட்படுத்தவில்லை. அவன் தினமும் மாலை வேலை முடித்ததும் தன் சிறிய குடிசைக்கு சென்று ஒரு பழைய வரைபடத்தை எடுத்து பார்ப்பான். அது இமயமலையின் சிகரங்களை காட்டும் வரைபடம். கல் உடைத்து சம்பாதிக்கும் பணத்தில் இருந்து ஒரு சிறிய தொகையை தனது இமயமலை பயணத்திற்காக சேமிக்க ஆரம்பித்தான். அவன் தினமும் கல் உடைக்கும் வேலையை ஒரு பயிற்சியாக பார்த்தான். கற்களை உடைப்பதன் மூலம் கைகளுக்கு வலிமை கிடைத்தது. மலை ஏறுவதற்கு தேவையான தசை வலிமையை இது கொடுத்தது. அவன் தன் தோளில் கனமான கற்களை சுமந்து செல்வதன் மூலம் நீண்ட தூரம் நடக்க பழகினான். அவன் தன் கிராமத்தை சுற்றியுள்ள சிறிய குன்றுகளின் உச்சியை தினமும் ஏறி இறங்கினான். ஒவ்வொரு முறையும் இது இமயமலைக்கான பயிற்சி என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். பல வருடங்கள் கடந்து சென்றன. ராஜுவின் கைகள் மேலும் வலுவாகின. அவனது உடல் வலிமை அதிகரித்தது. மெதுவாக அவனது சேமிப்பு வளர்ந்தது. ஒரு நாள் அவன் தனது கிராமத்தை விட்டு இமயமலையை நோக்கி புறப்பட்டான். அவனது பயணத்தில் அவன் பல சவால்களை எதிர்கொண்டான். சில இடங்களில் பணமின்றி பட்டினி கிடக்க வேண்டியிருந்தது. தொழில்முறை பயிற்சி இல்லாததால் பல முறை காயமடைந்தான். கடும் பனிப்பொழிவு, வேகமாக வீசும் காற்று, பனிக்கட்டிகள். ஆனால் ராஜு ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அவனது ஒவ்வொரு வியர்வை துளியும் ஒவ்வொரு வழியும் அவனது இமயமலை கனவின் ஒரு பகுதி என்று நம்பினான். ஒரு நாள் அதிகாலையில் அவன் தனது கால்களை இமயமலையின் சிகரத்தில் வைத்தான். அவன் கண்ட காட்சியை அவனை மெய் சிலிர்க்க வைத்தது. கீழே இருந்த உலகமே ஒரு சிறிய புள்ளியாக தெரிந்தது. அவன் வெற்றி பெற்றுவிட்டான். அவன் கீழே திரும்பிய போது அவனது கிராம மக்கள் அவனை ஒரு ஹீரோவாக பார்த்தார்கள். கல்குட்டி இப்போது இமயமலை ராஜு ஆக மாறிவிட்டான். உங்கள் தற்போதைய சூழ்நிலை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும். நீங்கள் அன்றாடம் சந்திக்கும் சிரமங்களை வெறும் தடைகளாக பார்க்காதீர்கள். அவை உங்கள் பெரிய கனவை அடைவதற்கான பயிற்சிகள். வெற்றி என்பது ஒரே இரவில் கிடைப்பதில்லை. அது தொடர்ச்சியான கடின உழைப்பு, பொறுமை, மன உறுதி மற்றும் சிறு சிறு படிகளின் தொடர்ச்சியான முயற்சி ஆகியவற்றால் தான் சாத்தியமாகும். மற்றவர்கள் உங்களை நம்பாவிட்டாலும் உங்கள் கனவின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைதான் உங்களை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும்.